ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் இந்தியன் ஸ்டைல் எக் மேக்ரோனி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கப்பு மேக்ரோனி எடுத்திருக்கேன். இது சாஸ் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்குதுங்க. அதில் இந்த மேக்ரோனி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிச்சுக்கலாம். அப்படியே வடிச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, பீன்ஸு, அப்புறம் குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோசு. இதெல்லாம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நல்லா அப்படி இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகாய் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ஒரு பருத்து பற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸுங்க. அப்புறம் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ், அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன். 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அப்படி லைட்டாக பரட்டி விடலாங்க. முட்டை உடச்சி ஊற்றினோடனே அப்படியே போட்டோம்னா அந்த வாடை கொஞ்சம் அடிக்குங்க முட்டை கவிச்சு. அதனால் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம், முட்டை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது போட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவை மேக்ரோனி இதில் நம்ம கொட்டிடலாம். கொட்டி நல்லா அப்படி பரட்டி விடலாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது, அது இதில் தூவிக்கலாம். இது ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாத மல்லித்தலை போட்டுக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான இந்த மேக்ரோனி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியை சந்திக்கிறேன். வணக்கம்.